ஃபோன் தண்ணியில் விழுந்துருச்சுன்னா உடனே பக்கத்தில் இருக்கிற சர்வீஸ் சென்டரில் கொண்டு போய் ஃபஸ்ட்டு பேட்டரியை ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் உள்ள தண்ணி இருக்கிற தண்ணியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தப்பு, ஃபோனில் பேட்டரியோடு இருந்த உடனே எடுத்து கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி ஆனே பண்ணக்கூடாது. மொபைல் தண்ணியில் விழுந்துருச்சுன்னா ஃபஸ்ட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பேட்டரியை ரிமூவ் பண்ணிடணும். அப்படி பண்ணாமல் தான் மொபைல் முக்கால்வாசி ஃபுல் ஷார்ட் ஆகி டெட் ஆயிடுது. அதுக்கப்புறம் சில மொபைல் 75% ரெடியே பண்ண முடியாது, 25% சான்ஸ் இருக்குது. அது கூட அவங்க மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆகிருந்தால் மட்டும் தான் சான்ஸ் இருக்கே தவிர, நிறைய பேர் ஃபஸ்ட்டு என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா மொபைல் தண்ணியில் விழுந்து எடுத்த உடனே ஆஃப் ஆன உடனே திருப்பி சார்ஜ் போட்டு செக் பண்ணுறாங்க. சார்ஜ் போட்டு செக் பண்ணுறதுனாலே பாதி மொபைல் டெட் ஆயிரும். ஃபுல்லாகவே தண்ணி எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துலலாம் அந்த மொபைல் ஷார்ட் ஆயிரும். ஆனால் இப்போ நிறைய ஃபோனே வந்து வாட்டர் ப்ரூஃப்லாம் சொல்கிறாங்க. தண்ணி எவ்வளோ ஊற்றி காட்டினாலும் நல்லா இருக்குன்றாங்க. அது எவ்வளோ தூரம் வாட்டர் ப்ரூஃப்? வாட்டர் ப்ரூஃப்னு எந்த ஃபோனுமே கிடையாது. வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான். லைட்டாக தண்ணி பட்டா ஓகே. சில ஃபோன் வந்து வாட்டர் ப்ரூஃப்னு வருது. அது அண்டர் ஒரு 2 ஃபீட்டுக்கு நீச்சல் குளத்தில் வந்து ஒரு 2 ஃபீட்டுக்கு கீழே போயிடுச்சுன்னா அந்த ஃபோன் வாட்டர் ப்ரூஃப்லாம் கிடையாது. அதுக்குள்ளே தண்ணி போயிடும். 2 ஃபீட் வரையும் உங்களுக்கு வெளியில இருந்து எடுத்துக்கலாம். லைட்டா தண்ணி பட்டதுன்னா பிரச்சனை இல்லை. போன் கீழே விழுந்ததுன்னா அந்த போன் வாட்டர் ப்ரூஃபே கிடையாது. கீழே விழுந்துருச்சுனாவே வாட்டர் ப்ரூஃப் வந்து அதுல போயிடும். அப்ப தண்ணி கண்டிப்பா வாட்டர் ப்ரூஃப் போனாவே இருந்தாலும் தண்ணி உள்ளக்க போய் போன் ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸ்விம்மிங் பூல்ல போட்டாங்க சரிங்களா, அப்படின்னா ஃபுல்லாக தண்ணி வந்து கம்ப்ளீட்டாக போயிருக்குதுல. அது போயிருக்குன்னா இந்த மாதிரி இந்த ஸ்டிக்கர் ஃபஸ்ட்டு ஒயிட்டாக தான் இருக்கும். இந்த ஸ்டிக்கர் தண்ணி போகிறதுக்கு முன்னாடி புதுசாக இருக்கும்போது ஒயிட்டாக இருக்கும். தண்ணி பட்டு கம்ப்ளீட்டாக தண்ணி பட்டுன்னா இந்த மாதிரி ஃபுல் ரெட்டாக மாறிடும். தண்ணி பட்ட உடனே இந்த மாதிரி ரெட்டாக மாறிடுச்சு, அது அலர்ட் ஃபுல்லாகவே தண்ணி இறங்கிடுச்சுன்னு அர்த்தம். இதில் பார்த்தீங்கன்னா பாதி ரெட்டு பாதி ஒயிட்டாக தெரியுது பாருங்கள். இப்போ அந்த அளவுக்கு தண்ணி அதில் இறங்கியிருக்குன்னு அர்த்தம். இதில் தண்ணி பட்ட உடனே என்ன இப்போ பேட்டரி கனெக்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி கனெக்ட்லாம் ஷார்ட் ஆகி கருப்பாக தெரியுது பாருங்கள். அந்த மாதிரி கருப்பாயிடும். அது மாதிரி ஆகி பேட்டரி ஃபுல் சார்ஜில் இருக்குன்னா வெடிக்கிறது. அதனால தான் வெடிக்கும். அதனால தான் உடனே கொடுத்து ஷாப்பில் கொடுத்து இந்த மாதிரி பேட்டரி ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க. இந்த பாருங்கள், இதில் கூட அந்த ரெட் ஸ்டிக்கர் இருக்குது பாருங்கள். தண்ணி பட்டனால அந்த ரெட்டாக மாறிடும். ஒயிட்டாக இருக்கிற ஸ்டிக்கர் ரெட்டாக மாறிடும். அலர்ட் பண்ணுவது தண்ணி உள்ளே இறங்கியிருக்குன்றது அலர்ட் பண்ணும். ஐஃபோனுக்குலாம் ஒரு ஃபோனுக்கு வந்து ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் தான். அதாவது 7க்கு மேலேயே, ஐஃபோன் 7க்கு மேலே இப்போ ஃபிங்கர் பிரிண்ட்டே கிடையாது. ஒன்லி ஃபேஸ் அன்லாக்னு மாறிடுச்சு. ஃபிங்கர் பிரிண்ட் உள்ள மாடலுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஒரு ஃபோனுக்கு வந்து ஒன்று தான். ஷார்ட் ஆகிடுச்சுன்னா அகைன் வேறு ஃபிங்கர் பிரிண்ட் இல்லாமல் தான் அவங்க அசசிவ் டச் வச்சு தான் யூஸ் பண்ணிக்கணுமே தவிர ஃபிங்கர் பிரிண்ட் மாற்ற முடியாது. மற்ற மாடல் எல்லாத்துக்குமே ஃபிங்கர் பிரிண்ட்டு ஆல்மோஸ்ட் வெளியில் மார்க்கெட்லேயே கிடைக்கிது. ஸ்பேராக மாற்றிக்கலாம் நம்ம. ஐஃபோன் மேஜர் ஃபால்ட்டாக என்ன வந்து சொல்கிறாங்க மக்கள்? ஐஃபோனில் மேஜர் ஃபால்ட்டானா கீழே விழுந்ததுனா தான் ஆடியோ ஐசி இஷ்யூ வரும். கீழே விழுந்ததுன்னா ஸ்பீக்கரு மைக்கு ரெண்டுமே ஒர்க் ஆகாது. இந்த மாடல்லாம் அந்த இஷ்யூ தான். ஸ்பீக்கரு மைக்கு ரெண்டுமே ஒர்க் ஆகாது. இது ஐஃபோன் 7 ஓல்டு மாடல் தான். கீழே விழுந்ததுன்னா அந்த இஷ்யூ வரும். அப்புறம் போர்டில் ப்ராசஸர் இஷ்யூ வரும். இப்போ ப்ராசஸர் இஷ்யூ வந்ததுன்னா இந்த ஃபோன் ரெடி பண்ணுறதும் ஒர்த்தும் இல்லை.